உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற நம்ம விஷயங்கள் ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயங்கள். டெல்லி சென்று வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு துவக்கி வைக்கிறதா இருந்த சிங்கப்பெண் படை ஒத்திவைப்பு. மத்திய அரசு அதுக்கு அனுமதி வழங்கலைன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அதை பத்தி முழுசா பார்க்க போறோம். அதை விட முக்கியம், சில காரணங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அது உண்மையானும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இந்திய வெற்றி கழகமா மாறப்போகுதுன்றதையும் பத்தி பேசப்போம். ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வெற்றி பயணம் தொடரட்டும்னு நாம முடிவு பண்ணோம். தமிழக மக்கள் ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றம் வேணும்னு வாக்களிச்சாங்க. 85% வாக்கு. அந்த சதவீதம் வாக்கு பதிவாகும் போது அதுக்கும் எஸ்ஐஆருக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் உண்மைதான். தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலிங்கன்னு இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெளிவா ஒரு விஷயங்கள்லாம் புரியுது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெரும்பான்மை கொடுக்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிர்கட்சியாகவும் கொடுக்கல, பெரும்பான்மையும் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சியா கொடுத்துட்டாங்க. இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சி தமிழகத்தோட. இதுல என்னப்பா பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தன்னை ஒரு தூய சக்தி, நான் தான் அரசியலுக்கான மாற்றம், என்னால மட்டும்தான் இங்க மாற்றத்தை கொண்டு வர முடியும், வேற யாராலையுமே முடியாது, நான் மட்டும்தான் இங்க ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கைக்கு தான் பண்ணாரு. அதை தவிர்த்து மக்கள் அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. மக்கள் அதை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க தொண்டர்கள் ரொம்ப உழைச்சாங்க. அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. பதவியேற்று 15 நாள்ல அவங்க பண்ண சில செய்கையெல்லாம் பார்த்து தமிழக மக்களே வியந்து போயிட்டாங்க. நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அந்த விஷயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமா காரணமா அமைஞ்சது, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் இவங்க கூட்டணிக்கு கொண்டு வந்தப்பவே முடிவு பண்ணிட்டாங்க மக்கள், இந்த கட்சி மாற்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பெரிய உண்மையா போயிட்டு இருக்கு. கூட்டணிக்குள்ள கூட்டு வந்த கட்சிங்க மேலேயும் அவருக்கு பெரிய அளவுக்கு இப்ப நம்பிக்கை இல்லை. அதனால அவர் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியில இருந்து அந்த கட்சியை உடைச்சி அதை ரெண்டாக்கி அதுல இருந்து 4 பேரை ரிசைன் பண்ணி குதிரை பேரம் பேசி தன்னோட மக்களுக்கு கொண்டு வந்தார். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு முன்பு டெல்லி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட வெறும் 2 நிமிஷம் 35 நொடிகள் மட்டுமே விவாதம் நடந்திருக்கு. இதுக்குள்ள அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, பொக்கைகளை பரிமாறி இருப்பாங்க. அதை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அங்கு சில IAS IPS அதிகாரிகள் மட்டும் அவருக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தரலன்றதையும் தாண்டி விஜய் அவர்களை சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. அந்த காரணமும் இன்னைக்கு துவக்க விழா பண்றதா இருந்த சிங்கப்பெண் படையோட ஒத்திவைப்பும் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே நீங்க முடிச்சு போட்டு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பெண் படைன்னு தமிழ்நாட்டுல ஒரு சிறப்பு படையை உருவாக்குறதுன்றதையும் தாண்டி மத்திய அரசுல உள்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றது பேச்சுவாக்குல இருந்துட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்றதை இன்னும் தீர விசாரிச்சு நாம உங்களுக்கு பதிவு பண்றோம். ஆனா அந்த ஒரு காரணத்திற்காகவும் சில குற்றச்சாட்டுகள் கவர்னர் உள்துறை கிட்ட முன் வச்சிருக்காருன்றத காரணத்திற்காகவும் விஜய் அவர்களை சந்திக்கலன்றதுதான் உண்மையான விஷயம். நிதியமைச்சரை சந்திச்சாரு. மறுநாள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அவர்களோட தாயார் சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறதா இருந்தது. ஆனா இது எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு காலையில 8:30 மணிக்கு IAS IPS அதிகாரிகள் கிட்ட இருந்து சில அறிவுரைகளை மட்டும் பெற்றுக்கிட்டு மத்த அத்தனையும் ரத்து பண்ணிட்டு உடனே சென்னைக்கு திரும்பிட்டார். இன்னைக்கு நடக்கவிருந்த சிங்கப்பெண் இதுவை ஒத்தி வச்சிருக்காங்க. காரணம், இங்க சமூக ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அவரோட நண்பர் பல தமிழ்நாட்டுல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிற ரூட் மாஃபியா
அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல சபரீசன் அவர்கள் நடித்திட்டு இருந்தார் இல்லையா பெண் நிறுவனம், அந்த மாதிரி ஜெகதீஷ். ஏன்னா விஜய் அவர்கள் எங்க போனாலுமே கூடவே இவர் வந்துட்டே இருப்பார், விஜய் கூடவே இருக்கார். அந்த நபரோட வீட்டு விசேஷம் இன்னைக்கு கிரக பிரவேசம், அதனால இன்னைக்கு ஒத்தி வச்சதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது உண்மையும் கூட, ஆனா அதுக்காக இல்ல, அதுவும் இருக்கு காரணமா. திரும்பவும் நாங்க சொல்றோம், அரசு நிகழ்ச்சிகள் ரத்து பண்றதுன்றது பல கேள்விகளை மக்கள் மத்தியில எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் மாற்றம் இல்லையோன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில விளைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல உங்களுக்கு. மூணாவது விஷயம், தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களையும் அவங்களோட கிளை துவக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்காக மிகப்பெரிய பொருட்செலவுல ஆந்திர பிரதேச சேர்ந்த விஷ்ணு ரெட்டி மற்றும் சுனில் ரெட்டி அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வர 1.5 வருஷத்திலேயோ இல்ல 1 வருஷத்திலேயோ கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில தமிழக வெற்றி கழகத்தை இந்திய வெற்றி கழகமா பதிவு பண்ணி இங்க எல்லாமே கட்சிகளை தொடங்க போறாங்க. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் விஜய் ஆள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தோட கனிம வளங்கள் அத்தனையும் ஆந்திராவை சேர்ந்த சுனில் ரெட்டிக்கு தமிழக வெற்றி கழகம் வழங்க போகுது. அதனால உதயமாக போகுது இந்திய வெற்றி கழகம். இது எந்த விதத்துல மாற்றம்னு எங்களுக்கு புரியல. மக்கள் உங்களுக்கு புரிஞ்சா நீங்க சொல்லுங்க. தமிழன் ஆள போறான் அப்படின்னு சந்தோஷப்பட்ட தமிழர்கள், ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த மிக மிக முக்கியமான நபர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. கனிம வளத்துறையை சேர்ந்த பிரபு அவர்கள் குவாரிகளை மூடிட்டு இருக்கிறதா சந்தோஷப்படாதீங்க. அந்த குவாரிகள் அத்தனையுமே திரும்பவும் ஆந்திராவை சேர்ந்த சுனில் ரெட்டி கிட்ட திரும்பவும் ஒப்படைக்கப்பட போகிறது. இது முக்கியமான விஷயம். மக்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எத்தனை கனிம வளங்களை எந்தெந்த மாவட்டத்துல மூடி இருக்காங்க, அது திரும்பவும் யார்கிட்ட ஒப்படைக்க போறாங்கன்றதையும் நீங்க பார்க்கணும். இது ஏன் நாங்க திரும்பவும் சொல்றோம்னா, மாற்றம்னு நீங்க நம்பின ஒரு கட்சியை தவறான பாதையில போனா அதை திருத்த வேண்டியது உங்க கடமை. மக்கள் நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களோட வேலை தகவலை உங்ககிட்ட பரிமாறுறது, அதை பண்ணிருப்போம் நாங்க நம்புறோம். நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான தகவலோட நம்ம சந்திக்கிறோம். நன்றி.